ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த அருமையான நாளிலே நம் ஆண்டவரை துதித்து ஒரு ஆராதிக்க கர்த்தர் கிருபையாக இந்த நாளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இருக்கிற இடங்களை கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஆண்டை நோக்கி பார்த்து கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள தேவனே, அப்பா பிதாவே, இரட்சகரே, ஆவியானவரே, இயேசுவே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா வாயிலை விரிவாய் திறந்து கர்த்தரை துதிங்க, கர்த்தரை துதிங்க, கர்த்தரை துதிங்க. கர்த்தரை காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லப்பட்டது போல கர்த்தரை எக்காலத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் எந்த நிலைமையில் நாம் இருந்தாலும் எக்காலத்திலும் அவரை ஸ்தோத்தரிப்போம், எக்காலத்திலும் அவரை ஸ்தோத்தரிங்க. அவர் கிருபை என்றும் நமக்கு இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். நல்லா துதிங்க. கிருபையிட்டு கர்த்தர் பெருக செய்வார் நம்முடைய வாழ்க்கையில. காலைதோறுடைய கிருபைகள் புதிதாக இருக்குன்னு சொல்லி நாம் பார்க்கிறோமே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை துதிங்க. நல்ல வாய்களை விரிவாய் திறந்து சதத்தை உயர்த்தி இயேசுவுக்கு நேராக நின்று ஆண்டவரே நோக்கி பார்க்கிறோம்ப்பா, உம்மை துதிக்கிறேன். எங்களுக்கு செய்த நன்மைகள், எங்களை கண்மணி போல எங்களை பாதுகாத்தீங்களே, உமக்கு நன்றி. எங்களை அழைத்த ஆண்டவர் இதுவரைக்கும் எங்களை கைவிடாமல் நடத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. உம்முடைய கரம் என்னோடு இருந்ததுக்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டு நோக்கி பாருங்க. இனி வரும் நாட்களில் கர்த்தர் மகிமையான காரியங்களை கர்த்தர் நம்முடைய குடும்பங்களில், வேலையில், சரீரத்தில், எல்லா பகுதிகளிலும் கர்த்தர் அதிசயமான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு பிரியமாக நாம் இருக்கும் பொழுது, தேவ சித்தத்தை செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமா செய்வார். துதிப்போமா? ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளம் நீ வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால் சொல்லுங்க. ஓ எந்த உள்ளம் நீ வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா சொல்லுங்க. ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா சொல்லுங்க. ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். கண்மணி போல காத்து கொள்வதா, உம் கரங்களில் என்னை சுமந்து செல்வதா சொல்லுங்க. கண்மணி போல காத்து கொள்வதா, உம் கரங்களில் என்னை சுமந்து செல்வதா. உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஓ எந்த உள்ளம் நீ வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால் சொல்லுங்க. ஓ எந்த உள்ளம் நீ வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். பேர் சொல்லி என்னை அழைத்திருப்பதால், உம் கரங்களில் என்னை வரைந்திருப்பதா சொல்லுங்க. பேர் சொல்லி என்னை அழைத்திருப்பதால், உம் கரங்களில் என்னை வரைந்திருப்பதா. உம்மை துதிப்பேன்,
நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். ஆமென். ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஆவியில் என்னை நிறைந்திருப்பதா, ஆச்சரியமாக நடத்தி செல்வதா. ஆவியில் என்னை நிறைத்திருப்பதா, ஆச்சரியமாக நடத்தி செல்வதா. உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததா, வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. சொல்லுங்க. ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்துக்கு நேராக இந்த நாளிலே கர்த்தரை துதிக்கக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததால், இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வந்ததுனால நம்முடைய வாழ்க்கையில் எல்லா குறைவுகளெல்லாம் கர்த்தர் நிறைவாய் மாற்றினார். வார்த்தைப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபட்டு போகாது. குறைவுகளெல்லாம் கர்த்தர் நிறைவாக்குகிற தேவனா இருக்கிறார். உங்க வாழ்க்கையில என்னென்ன குறைவுகள் இருக்கிறதோ இயேசுவை உங்க இருதயத்துக்குள்ள கொண்டு வாங்க, உள்ள கொண்டு வாங்க. இருதயத்தை சுத்திகரித்துக் கொள்ளுங்க. அவர் இருதயத்துக்குள் வரும் பொழுது, உங்க வாழ்க்கையில் அவர் வரும் பொழுது எல்லாமே நிறைந்திருக்கும், நிறைவான ஆசீர்வாதம் உண்டாகும். 17வது சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோமே, 8ஆம் வசனத்துல, கண்மணியை போல் என்னை காத்துருளும். அதான் நாம் பாடலாம். கண்மணி போல காத்து கொள்வதால், உன் கரங்களில் என்னை சுமந்து செல்வதால். கண்மணி போல நம்மை பாதுகாத்தாரே. எத்தனை ஆண்டுகள், எத்தனை வருஷங்கள், பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் கர்த்தர் நம்மை ஆதரித்து போஷித்து நம்மை வழிநடத்தி நம்மை பாதுகாத்து நம்மை கரங்களிலே சுமந்து நம்மை வழிநடத்த வந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கணும். என்றைக்கோ செய்த நன்மையை மறந்துடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் எண்ணி பார்த்து தேவசம் ஆண்டவர் என்னை கண்மணி போல என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என்னோட வேலை ஸ்தலத்தில் இருக்கும் பொழுது எல்லா காரியத்திலையும் எல்லா தீங்குகளிலும் என்னை காத்து கொண்டீங்களே, நீர் என்னை சுமந்து வந்த வழிகளெல்லாம் திரும்பி பார்த்து நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். என் ஆண்டவருக்கு எப்பொழுதுமே நன்றி செலுத்தி கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கணும். பேர் சொல்லி கர்த்தர் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். இதோ என் உள்ளங்கைகள் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. உள்ளங்கைகளில் நம்மை வரைந்திருக்கிறார். ஏசாயா 49:16 பார்க்கிறோம். பெயர் சொல்லி நம்மை அழைத்திருக்கிறார். உள்ளங்கைகள் நம்மை வரைந்திருக்கிறார். ஒருவனும் நம்மை அசைக்க முடியாது. உங்களை என்னை கர்த்தர் வரைந்திருக்கிறார். என்னை மறந்துட்டாங்க, எனக்கு யாருமே இல்லை அப்படின்லாம் நீங்கள் நினச்சி கவலைப்பட்டு இருக்காதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் அவ கரத்தில் இருக்கிறீங்க. ஏற்ற நேரத்தில் உங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். கர்த்தருக்கு காத்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு புது பலன் அடைந்து கழுகளை போல செட்டைகள் எடுத்து உயர உயர எழும்பக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்வாங்க. நாம் அவருடைய கரங்களிலே நம்ம காத்திருந்தா, அவருடைய கரத்துக்குள்ளாக நீங்களும் நான் ஆண்டுடைய கரத்தில் மூடி மறைத்து நம்மை பாதுகாத்திருக்கிற ஆண்டவர்
அவர் சொல்ற வார்த்தைக்கு வரையிலும் நாம் காத்திருப்போம். அது மாத்திரமல்ல, ஆவியில் என்ன நிறைந்திருப்பதால் ஆச்சரியமாக நடத்தி செல்லும். ஆவியானவர் நம்மை நடத்தணும். பரிசுத்த ஆவியான உங்களுக்குள்ள இருக்கும்போது அவர் உங்களை நடத்துவார். எங்க போ, அங்க வா, இந்த காரியத்தை செய்யுங்க, இந்த காரியத்தை செய்யாதீங்க, ஒவ்வொன்றையும் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்த வல்லவர். நீங்க ஜெபிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் உங்களோட கூட பேசுவார். இந்த வழியா போப்பா, இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் நிச்சயமாகவே நல்ல ஆலோசனைகளை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஆகவே அதன் பிரகாரமாக ஓடுங்க. கர்த்தர் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வார். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதித்து கொண்டே இருப்பேன் என்ற தீர்மானம் பண்ணுங்க. கண்ணீரோ, கவலையோ, கஷ்டமோ, பாரமோ, வேதனையோ, எதுவாக இருந்தாலும், துன்பமோ எதுவாக இருந்தாலும், பவுல் சொல்றார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அதுபோல எந்த சூழ்நிலை ஆண்டவர் விட்டு பிரிந்து போயிடாதீங்க, பின்வாங்கி போயிடாதீங்க. ஆண்டவர் உறுதியாய் பற்றி கொள்ள, ஏனோக்கை போல் ஆண்டவர் கூட இருங்க. அந்த ஒரு ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதிங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது. நிச்சயமா துதிக்க துதிக்க கிருபையினால் நிரப்புவார். மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த உறவு, அந்த ஐக்கியத்தை ஒருபோது விட்டுறாதீங்க. ஆண்டவர் எங்களோடு இணைந்திருக்க ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாள் எங்களோடு கூட இருக்க போவதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் எங்களை வழிநடத்த போவதுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்கள் உள்ளத்தில் வந்ததுலேருந்து ஆண்டவர், நான் உங்களை பின்பற்ற நாள் இருந்து என் வாழ்க்கையில் எந்த குறை இல்லைப்பா, எல்லாமே நிறைவாக இருக்குது, அதுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் என் வாழ்க்கை என்ன குறைவாக இருக்குதோ நீர் எனக்குள்ளே வந்து என் குறைவைகளாக கர்த்தர் நிறைவாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை தேடும் பொழுது நன்மை குறையப்படான்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. இன்னும் அதிகமாய் தேடி ஆவிக்குரிய நன்மைகளை, பூமிக்குரிய நன்மைகளை நாங்கள் சுதந்திரத்துக்குள்ள பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ தந்துள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கண்மணி போல எங்களை காத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய கரங்களில் எங்களை சுமந்து சென்றதுக்காக நன்றி. பெயர் சொல்லி எங்களை அழைத்திருவமாக நன்றி. உங்களுடைய கரங்களில் வரைந்திருப்பதுக்காக நன்றி அப்பா. ஆவினால் என்னை நிறைத்திருப்பதால், பரிசுத்த ஆவினால் எங்களை ஒவ்வொருவர் நிறைத்திருப்பதுக்காக ஸ்தோத்திரம். அந்த பரிசுத்த ஆவியானவர் ஆச்சரியமான பாதைகளில் நீ வருகிற நாட்களில் நடத்தி செல்ல போவதுக்காக ஸ்தோத்திரம். கிருபையின் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். வேலை, தொழில், வியாபாரம், படிப்பு, ஊழியங்கள் எல்லாவற்றிலும் உங்களுடைய கிருபை பிள்ளைகளோடு கூட இருந்து வழிநடத்திட்டோம் ஆண்டவரே. இந்த நாளில் எங்கெல்லாம் போகிறாங்களோ அந்த காரியங்களை கர்த்தர் வாய்க்கு செய்யும். உமக்கு சித்தமானபடி செய்து நடத்துங்க. தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென்.